நடிகை ராதிகா கோலிவுட்டில் சீனியர் நடிகைகளில் ஒருவர். பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் மிகச்சிறந்த நடிகை என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார். சரத்குமாரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட அவர் தற்போதும் சினிமாவில் பிஸியாக நடித்து வருகிறார். இந்த சூழலில் அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தனுஷ் தனக்கு போன் செய்து திட்டிவிட்டதாக தெரிவித்திருந்தார். அந்த பேட்டி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத ஆளுமை எம். ஆர். ராதா பெரியாரின் தீவிர தொண்டரான அவருக்கு பிறந்தவர்தான் ராதிகா. வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்திருந்த அவரை எதேர்ச்சையாக பார்த்த பாரதி ராஜா கிழக்கு போகும் ரயில் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் முதல் படத்தில் நடிப்பதற்கு ராதிகாவுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் விடாத பாரதி ராஜா எப்படியோ ராதிகாவிடம் பேசி சம்மதிக்க வைத்து விட்டார். ராதிகாவின் முதல் படமான கிழக்கு போகும் ரயில் மெகா ஹிட் அடித்தது. முக்கியமாக ராதிகாவின் நடிப்புக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததை தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தன. அதன்படி ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் என முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்து டாப் நடிகையாக வலம் வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் வித்தியாசத்தையும் காண்பிக்க ஆரம்பித்தார். சினிமாவில் பீக்கில் இருந்தபோது அவர் நடிகரும் இயக்குனருமான பிரதாப் பேத்தனை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவர்களது திருமண உறவு பாதியில் முடிந்தது. இதனையடுத்து நடிகர் விஜயகாந்தை அவர் தீவிரமாக காதலித்ததாகவும், ஆனால் அந்த காதல் சில காரணங்களால் கைகூடாமல் போனதாகவும் ஒரு பேச்சுண்டு. இறுதியாக நடிகர் சரத்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவருக்கு ஒரு மகள், ஒரு மகன் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வாய்ப்பு குறைய ஆரம்பிக்க குணசித்திர வேடங்களில் நடித்து ரகளை செய்தார் ராதிகா. ஜீன்ஸ், சூரியவம்சம் உள்ளிட்ட படங்களில் தனது அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நானும் ரவுடிதான் படத்திலும் தனது மிகச்சிறந்த நடிப்பை வெளிக்காட்டியிருந்த அவர் கடைசியாக மேரி கிறிஸ்துமஸ் படத்தில் நடித்திருந்தார். சினிமா தவிர்த்து சின்னத்திரையில் சித்தி, அண்ணாமலை, செல்லமே, வாணிராணி, சித்தி 2 என ஏகப்பட்ட சீரியல்களில் நடித்திருக்கிறார். இந்நிலையில் ராதிகா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அவர் அளித்த பேட்டியில், ஒரு நாள் தனுஷ் எனக்கு போன் செய்தார். அப்போது அவர் என்னிடம், அக்கா விஷயம் தெரியுமா, விக்னேஷ் சிவனும் நயனும் காதலிக்கிறார்கள், விரைவில் திருமணம் செய்யவிருக்கிறார்கள் என்று சொன்னார். உடனே நான், என்னடா சொல்ற, விளையாடாதடா, நான் இப்போதுதான் அவங்களோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டு வந்தேன் என சொன்னேன். உடனே தனுஷ், உங்களுக்கு வெக்கமா இல்லையா, பெரிய நடிகைன்னு சொல்கிறீங்க, இதை கூடவா உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாகிவிட்டது. ஏனென்றால் நானும் ரவுடிதான் ஷூட்டிங்கில் அவர்கள் காதலிப்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் எந்த இடத்திலும் அவர்கள் முறை தவறாமல் தங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள் என்றார்.